ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த யானை வந்து எப்படி கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கரெக்டாக நம்மளால் பிடிக்க முடியலன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸே கரெக்டாக வராது. லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி கரெக்டாக இந்த யானை வந்து ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 மெத்தடில் நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது இதுதான். இப்போ நான் ஒரு சைடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் ஒரு 2-3 டைம் வந்து அந்த யானை வந்து இப்படி சுற்றிக்குவேன். அப்புறமா வந்து நீங்கள் இந்த மாதிரி அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் இப்போ வந்து 2 டைம் சுற்றிருக்கேன். நீங்கள் அதை 3 டைம் கூட சுற்றிக்கலாம். இப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு சுற்று வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்துடும். நம்ம விடுறதில்ல, நம்மளுக்கு தெரியாமே அது வந்து வந்துடும். நம்ம கரெக்டாக நம்மளோட நூல் வந்து தீர்ற மாதிரி இருக்குது, முடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் 2-3 சுற்று மறுபடியும் சுற்றிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். ஒர்க் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். நம்மளோட கையிலேருந்து அதுவே இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து சுற்றிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த 2 விரலுக்கும் இடையில வந்து இந்த மாதிரி இடையில வந்து நூலை விட்டுட்டு அதை வந்து இப்படி மேலே கொண்டு வந்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுற அதை பொறுத்து இப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் வந்து இப்படி சுற்றி ஒர்க் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஒரே டைம் சுற்றிட்டா போதும், நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன இடையில நம்ம சுண்டு விரலுக்கு இடையில வந்து விடுவோம். சிலருக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும், சிலருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த 2 விரலுக்கு இடையில வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற யான் வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது இப்போ இந்த 2 விரலுக்கு இடையில இப்படி விட்டுட்டு கீழே கொண்டு வந்து அந்த ஆள்காட்டி விரல் மேலே வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா, 2க்கும் இடையில விடாமல் இந்த சுண்டு விரலை சுற்றி 2 சுற்றி இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் மேலே கொண்டு வந்து வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி அதுவே இருக்கும். நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தடுமே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த சுண்டு விரல் இடையில வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சும்மா சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதைப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் இதை மறுபடியும் எப்படின்னு காட்டியிருக்கேன். அவ்வளோதான். கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.